பிரைஸ் த லார்ட். உலகத்தில் என்னென்னமோ காரியங்களை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கிற நம்ம முக்கியமான ஒரு காரியத்தை கவனிக்க மறந்துடுறோம். என்னன்னு யோசிக்கிறீங்களா? ஆண்டவர் கொடுத்த கர்ப்பத்தின் கனியாகிய பிள்ளைகளை குறித்து தாங்க. எதையெல்லாமோ நம்ம கற்றுக் கொடுக்குறோம். பெரியவங்க கிட்ட இப்படி பேசணும், ஸ்கூலில் எப்படி படிக்கணும், ஆனால் ஆண்டவரோடு எப்படி நெருங்கி உறவாடணும், எப்படி பரிசுத்த வாழ்க்கையை வாழணுங்கிறத கற்றுக் கொடுக்க சில சமயங்களில் தவறி விடுறோம். கர்த்தர் சொல்கிறார், உபாகமம் 32:46, அவர்களை நோக்கி, இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின் படியெல்லாம் உங்கள் பிள்ளைகள் செய்யும்படி கவனமாக இருக்க நீங்கள் அவர்களுக்கு கற்பிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு சாட்சியாய் ஒப்புவிக்கிற வார்த்தைகளை எல்லாம் உங்கள் மனதிலே வையுங்கள். இதை நீங்கள் நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய நியாயப்பிரமாண வார்த்தைகளின் படியெல்லாம் நம்மளுடைய பிள்ளைகள் செய்யும்படி அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அவங்க அப்படி கவனமாக இருக்க நம்ம தான் அவங்களுக்கு கற்பிக்கணும். ஸ்கூலுக்கு படின்னு பிள்ளைங்களை கண்டிக்கிற நம்ம எத்தனை பேர் டெய்லி அதிகாலையில் எழும்புனதும் பைபிள் படின்னு கண்டிக்கிறோம்? பெரியவங்களுக்கு கீழ்ப்படி, ஆசிரியருக்கு கீழ்ப்படின்னு சொல்கிற நம்ம டெய்லி அதிகாலையில் எழும்பினதும் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படின்னு சொல்கிறோமா? கேட்டால் பிள்ளைங்க நான் சொல்கிறத எங்கே கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறது. சாக்கு போக்கு சொல்லக்கூடிய காலம் இல்லைங்க இந்த காலம். ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு உன்னுடைய நாளை துவங்குன்னு சொல்கிறோமா? ஏன் அதை சொல்கிறது இல்லைன்னு தெரியுமா? முதல்ல பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம ஒழுங்காக இருந்தால் தான் நம்மளுடைய பிள்ளைகளுக்கே சொல்ல முடியும். உண்மை தானே? மார்க்கு 10:14, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள் அப்படின்னு இருக்குது. ஆண்டவரை அறிந்த பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம வீட்டுக்குள்ள சண்டை போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய குழந்தைகள் எப்படி ஆண்டவரோடு நெருங்கி தேடுவாங்க? நம்ம அம்மா அப்பாவே இப்படி இருக்காங்களே, பின்ன என்னன்னு சொல்லிட்டு அவர்களும் வழி விலகி போக மாட்டாங்களா? அவங்க ஆண்டவரிடத்துல போகிறதுக்கு நம்மளையே தடையாக தானே இருக்கும். அப்படி இருக்கலாமா? பேரண்ட்ஸாகிய நீங்கள் தான் குழந்தைகளோட முதல் ரோல் மாடலுங்கிறத மறந்துடாதீங்க. சங்கீதம் 127:4, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் கர்த்தருக்கு சுதந்திரமாக தந்த கனிகள். அவங்கள நீங்கள் தான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா? தவறுகள் செய்யும் பொழுது கண்டித்து தண்டித்து பரிசுத்த வாழ்க்கைக்கு நடத்தணும். நீதிமொழிகள் 22:15, நீதிமொழிகள் 29:15 பிள்ளைகளுடைய நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும். அதை தண்டனையின் பிரம்பு அவங்கள விட்டு அகற்றணும். பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை தான் கொடுக்கும். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான்னு இருக்குங்க. அதனால் உங்கள் பிள்ளைய சரியான வழியில் கடிந்து கொண்டு தண்டித்து நடத்துங்க. குழந்தைகளை கண்டித்து வளர்த்துறதுக்கு தப்பே இல்லை. ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு அளவு உண்டு. எந்த அளவுக்கு கண்டிக்கணும், எந்த தவறுக்கு தண்டிக்கணும் என்பதை அன்பாக சொல்லணும். அப்படிங்கிறத பெற்றோராகிய நாம் அறிந்து கொண்டாலே குழந்தைகளை ஆண்டவருடைய பிள்ளைகளாக பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வழி நடத்தலாம். முதல்ல அதற்கான ஞானத்தை, அறிவை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணுங்க. குழந்தைகள்னாலே சேட்டை பண்ண தான் செய்வாங்க, அடம் பிடிக்க தான் செய்வாங்க. உதாரணமாக ஆதியாகமம் 25:22, அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படி இருக்குமோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். பார்த்தீங்களா? கர்ப்பத்திலே பிள்ளைகள் மோதி கொண்டிருந்திருக்கங்க. அப்படி இருக்கும் பொழுது உலகத்தில் இருக்கிற குழந்தைகள் எவ்வளோ சேட்டை பண்ணுவாங்க. சகோதரர்கள் சகோதரிகள் கூட சண்டை போட தான் செய்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போட தான் செய்வாங்க. ஆனால் அவங்களுக்கு எது கரெக்டு, எது சரி, எது தவறு என்பதை பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம தானே போதிக்கணும். சில காரியங்களை குறித்து என்னதான் நம்ம குழந்தைங்களுக்கு சொன்னாலும் நம்மளுடைய டெய்லி ஜெபத்தில் குழந்தைகளுக்காக அதிகமாக ஜெபிக்கணுங்க. நீங்கள் மேலே வசத்தில் பார்த்தீங்களா? கர்ப்பத்தில் குழந்தைகள் மோதி கொண்ட போது கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி தான் முதல்ல போயிருக்காங்க. ஆனால் நம்ம பிள்ளைங்க சண்டை போட்டாலே முதல்ல கம்பை எடுக்க தான் போகிறோம்.
இனி உங்கள் வீட்டில் குழந்தைகளுக்குள்ள சண்டைகள் வந்தாலும் சரி, இல்லை குழந்தைகள் உங்கள் வார்த்தையை குறித்து கீழ்ப்படியாமல் சேட்டை பண்ணாலும் சரிங்க, படிக்கலைனாலும் சரி, முதல் வேலையாக ஆண்டவரிடத்தில் போய் முழங்கால நின்று, ஏசப்பா நீங்கள் தந்த கற்பத்தின் கனிகளை உங்கள் கருத்திலே நான் ஒப்படைக்கிறேன், பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, அறிவை கொடுங்க, பிள்ளைகளை ஆவிக்குரிய காரியத்தில் வளர்ந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக வளர கிருபை செய்யுங்க. பிள்ளைகளை எந்த ஒரு பொல்லாத சத்ருவாகிய சாத்தானும் தொட அனுமதிக்காதீங்கன்னு ப்ரேயர் பண்ணுங்க. அவருடைய இரத்தத்தினால் உங்கள் பிள்ளைகளை கழுவி அவருடைய இரத்த கோட்டைக்குள் உங்கள் பிள்ளைகளை மறைத்து நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க. இப்படி நீங்கள் ப்ரேயர் பண்ணும் பொழுது உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளுக்குள்ள மாற்றத்தை காண்பீங்க. ஹாவ் எ பிளஸ்ட் டே. ஜீசஸ் பிளஸ் யூ.